Hello guys, welcome back to our channel. நான் உங்க Gopika. So இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான BB cream வச்சு guest makeup look தான் வந்து நம்ம பார்க்க போறோம் and இதுதான் என்னோட outfit. So எப்படி ரெடி ஆகிறது எல்லாத்தையுமே நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி எடுத்திருக்க BB cream வந்து பாண்ட்ஸோட BB cream. ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த BB cream வந்து கொஞ்சமாக எடுத்து என்னோடய ஃபேஸில் வந்து டாட்டாக வச்சு நான் அப்படியே வந்து கையிலே பிளெண்ட் பண்ண போகிறேன். இந்த BB creamலையுமே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா, நீங்கள் வந்து எடுத்த உடனேவே நிறைய அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வெள்ளை அடித்தா மாதிரி வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை குறைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின் டோனுக்கு அது மேட்ச் ஆகுதான்னு எல்லாம் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இன்னும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது என்னோடய கழுத்துக்கும் நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து கையிலேயே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு மேக்கப் லுக்காக இருக்க போகுது. நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன், கன்சீலர், கான்டோர், ப்ளஷ் அந்த மாதிரி நம்ம எதுவுமே இதில் வந்து போட்டு லோட் பண்ண போகிறது இல்லை. நிறைய பேருக்கு வந்து ரொம்ப சட்டிலான ஒரு மேக்கப் லுக் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்கள்ல, ஸோ அவங்களுக்காக தான் இந்த மேக்கப். அண்ட் இது முடிஞ்சதுக்கப்புறமா டெய்லி ஃபாரெவர் 52லேருந்து ஒரு காம்பேக்ட் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஷேட் 05. ஸோ இதிலே ஒரு ஸ்பாஞ்சும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு என்னோடய BB க்ரீமை வந்து நான் செட் பண்ண போகிறேன். நான் யூஸ்வலாகவே சொல்லியிருக்கேன், BB க்ரீம் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு லுக்குமே வந்து க்ளோயிங்காகவும் கொஞ்சம் ஆயிலியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த காம்பேக்ட் பவுடர் வச்சு நான் செட் பண்ணுறேன். இந்த பக்கம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது வந்து மேட்டாக இருக்கும், அண்ட் அந்த பக்கம் பார்க்கும்போது க்ளோயியாக தெரியும். ஸோ இதையும் வந்து நம்ம காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிடலாம். காம்பேக்ட் வச்சு செட் பண்ணாமல் விட்டுடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா இது வந்து ஆயில் பேஸ்டாக இருக்கிறதுனால நீங்கள் அதுக்கப்புறம் மேலே போட போகிற எந்த ப்ராடக்ட்ஸுமே வந்து அதோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகிடும். அது மேலே வந்து தனியாக தெரியாது. ஸோ காம்பேக்ட் வச்சு செட் பண்ண உடனேவே பாருங்கள், ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் BB க்ரீம் அப்ளை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக பண்ணிங்கன்னா தான் மேலே காம்பேக்ட் போடும்போது அது ஈக்குவலாக இருக்கும். அதையே ஜாஸ்தியாக பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நிறைய தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோ பார்ட். இதுக்கு வந்து வெட் அண்ட் வைல்டோட ஐப்ரோ கிட் தான் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் அதில் இருக்க அந்த ஒரு வேக்ஸ் இருக்கும்ல, ஸோ அதை வந்து என்னோடய ஸ்பூலி ப்ரஷில் எடுத்து என்னோடய ஐப்ரோஸ்க்கு வந்து ஒரு ஷேப் கொடுத்துட்டு தென் அதில் ஒரு பிளாக் கலர் ஷேட் வந்து இருக்கும், அதை வச்சு என்னோடய ஐப்ரோஸை நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ ஐப்ரோஸ்க்கு வந்து அவுட்டர் லைன் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளேயும் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்க போகிறோம். என்னோடய ஐப்ரோஸ் வந்து யூஸ்வலாகவே ரொம்ப தின் அண்ட் நான் ட்ரிம் பண்ணியே வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஸோ என்னோடய ஐப்ரோஸ்க்கு நான் தான் வந்து ஷேப் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஷேப்பே இப்போ நான் பில்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வெட் அண்ட் வைல்டோட ஐப்ரோ கிட்டுமே கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருக்கும். இதோட ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 hours இருக்கும். நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பி போயிட்டு வர வரைக்கும் இது வந்து ஸ்டே கொடுக்கும். தென் அது பின்னாடி இருக்க இந்த ஸ்பூலி ப்ரஷ் வச்சு நான் வந்து எல்லாத்தையும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இந்த ஐப்ரோஸையும் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த ஐப்ரோ ஃபில்லிங்கை கட் பண்ணாமல் தான் காமிச்சிருக்கேன். அப்படி வேணும்னா சொல்லுங்கள், இந்த வெட் அண்ட் வைல்டு யூஸ் பண்ணி வந்து எப்படி ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி நான் ஒரு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ஆல்ரெடி ஐப்ரோ பென்சில் வச்சு எப்படி வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணணும்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை கார்ட்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பயந்துடக்கூடாது. ஐப்ரோஸ் ஃபில்லிங் வந்து எவ்வளோ நேச்சுரலாக இருக்குதுன்னு கொஞ்சம் கிட்ட வந்து காமிச்சிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. அண்ட் இட்ஸ் டன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஐஷேடோ பேலட், ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் வந்து எடுத்துக்கிறேன். இந்த சாரியில் வந்து ஒரு ஷேட் வந்து பர்பிள் ஷேட் வந்து தெரியுது, ஒரு ஷைன் வந்து பர்பிளில் இருக்குது. ஸோ அதனால் அதில் ஒரு பர்பிள் ஷேட் இருக்குது அந்த பேலட்டில். அதை எடுத்து என்னோடய ஐஷேடோ பேஸ் அண்ட் ஃபுல்லாகவே வந்து ஒரே கலர்லேயே போயிடலான்னு சொல்லி டிசைட் பண்ணேன். எந்த ஒரு ஷிம்மரி ஷேடும் எதுவும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி. இது வந்து ரொம்ப சிம்பிளாக கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த கலரை வந்து நான் பில்ட் பண்ணுறேன். எடுத்த உடனே நிறையவும் போட வேண்டாம், ஏன்னா கம்மியாக போட்டோன்னா நிறைய போட்டுக்கலாம். ஆனால் நிறைய நம்ம பண்ணிட்டோன்னா கம்மி பண்ணுறது கஷ்டம். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஷேடும் வந்து வந்துடுச்சு. ரொம்பவே சட்டிலாகவும் இருக்குல்ல, நானே கேட்டுப்பேன். அண்ட் எஸ், ஐலைனர் இஸ் ஃப்ரம் கலர் பார். ஸோ எந்த ஒரு விங்குமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சிம்பிளாக போகணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஐயோட எண்ட்லேயே வந்து இதை ஸ்டாப் பண்ணிடுறேன்.
காஜலும் வந்து சேம் கலர் பாரோட பிராண்ட் தான். இதில் என்னென்னா ரொம்ப டார்க்காக வந்து காஜல் அப்ளை பண்ணாமல் ஒரே ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். இந்த மாதிரி காஜல் அப்ளை பண்ணும்போது ரொம்பவே வந்து சிம்பிளாக இருக்கும். காஜல் வந்து போடுறதுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை, போட்டால் ரொம்ப அதிகமாக தெரியுமோ அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் வந்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஹைலைட்டர் மேபிலின் மாஸ்டர் க்ரோமோடது. ப்ராப்பராக வந்து ஹைலைட்டர் அப்ளை பண்ணோன்னா நீங்கள் ப்ரஷில் வந்து பண்ணலாம். பட் இந்த மாதிரி ஃபிங்கர்ஸில் பண்ணும்போது ரொம்ப சட்டிலாக இருக்கும். ஹைலைட்டர் இருக்கா மாதிரி தெரியாது, ஆனால் இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா இஸ் ஃப்ரம் மேபிலின். ஸோ இந்த மஸ்காராவை எடுத்து என்னோடய அப்பர் அண்ட் லோவர் லேஷஸ் ரெண்டுத்துலேயுமே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து மார்ஸோட சீல் த டீல் மேக்கப் ஃபிக்ஸரை வச்சு என்னோடய மேக்கப்பை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து லிப்ஸ்டிக் பார்ட். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு சுகரோட ஒரு மேட் லிப்ஸ்டிக், இந்த ஷேட் ரெட் ரஷ். ஸோ இந்த சுகர் லிப்ஸ்டிக்கை வந்து ஃபர்ஸ்ட்டு நான் என்னோடய பேஸ் லிப்ஸ்டிக்காக வந்து அப்ளை பண்ணுறேன், ரொம்ப சட்டிலாக. அண்ட் இதுக்கு மேலே வந்து மேபிலின் சூப்பர் ஸ்டேயோட லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன், இந்த ஷேட் இனிஷியேட்டர். ஸோ இதை வந்து அந்த லிப்ஸ்டிக் மேலே வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ ரொம்பவே வந்து ஒரு நியூட் ஷேட் மாதிரி கிடச்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஜுவல்ஸ். இது என்னோடய ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் அப்போவே வந்து நான் வேர் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட லிங்க் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேக்கப் அவ்வளோதான். ஸோ என்ன ஹேர் ஸ்டைல் போடுறதுன்னு தெரியல, அதனால வந்து நான் இதோட இங்கே ஸ்டாப் பண்ணிடுறேன். அங்கே எடுத்த ஒரு பிக்சரை வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். ஸோ அங்கே லைட்டிங்கில் வந்து மேக்கப் இப்படி தான் இருந்தது, எவ்வளோ க்ளோயிங்காக இருக்குது பாருங்கள். அண்ட் எஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அது வரைக்கும் எல்லாரும் எப்பயும் ஹாப்பியாக இருப்போம். பாய்.